நீங்க சொன்ன புள்ளி விவரம் எதுல வந்ததுன்னு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கு அப்புறம் வெளியிடுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லும் அந்த புள்ளி விவர கூற்று உண்மையானால் குடிக்க சொல்லி கொடுக்காம அத்தனை தமிழனுக்கும் படிக்க சொல்லி கொடுத்த கர்ம வீரர் காமராஜரும் அதற்கு பின்னாடி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களும் தான் இதுக்கு காரணமா ஒழிய இதுக்கு வந்து திமுக எந்த விதத்திலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி சமரசம் இல்லாமல் பேசிய சமரசம் ஐயா, உங்களை தலை வணங்குகிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. அடுத்த நாட்டுல போய் கள்ள குடியேறினா, திருட்டுத்தனமா போய் குடியேறினீங்கன்னா அவன் நாட்டு சட்டப்படி அவன் கைக்கு விலங்கு போடுவான், காலுக்கு விலங்கு போடுவான். சிங்கப்பூர்ல வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு வந்து ரோத்தாடி கொடுப்பான், நல்லா பின்னாடி திருப்பி நல்லா பழுக்க பழுக்க காய்ச்சுவான். முஸ்லிம் நாடான மலேசியாவுல பாத்தீங்கன்னா பழுக்க பழுக்க காய்ச்சுவான். அதனால இன்னொரு நாட்டுல போய் திருட்டுத்தனமா குடியேறினா அவன் அப்படித்தான் நடத்துவாங்க. புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு கொலம்பியாவில் அவர் பேசும்போது நடந்த பொழுது என் நாட்டு மக்களை நான் விமானம் அனுப்பின பணக்கார நாடாக போகிற ஒரு நாட்டில் உங்களுடைய குடிமக்களை ஒரு மரியாதையோடு அழைக்க முடியாததற்கு காரணம் என்ன? அதையும் சேர்த்து சொல்லுங்க. குறுக்கிடாதீங்க. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து அவன் அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான். இந்தியா மாதிரி சத்திரம் இல்ல, எவன் வேணாலும் இதுல இருந்து வந்துக்கலாம். பங்களாதேஷ்ல இருந்து வந்து திருப்பூர்ல குடியேறி ஆதார் கார்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி இது சத்திரம் இல்லது. அமெரிக்கா அதனாலதான் உருப்பிடுது, இந்தியா அதனாலதான் உருப்படாத போகுது.